பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலி. இது யூஸ்வலாக அழைக்கிற மாதிரி இல்லை, ஒரு ஆன்மீக அழைக்குது. 90வது சிவ ஜெயந்தி மகாசிவராத்திரி முன்னிட்டு சிவனும் நானும் மனதிற்கு ஒரு அமைதி ஏற்படும். சிவனை நினைப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. நிச்சயமாக சென்று இறைவனை உணர்வோம், இறைவனை அறிவோம், இறைவனுடைய அனுகிரகம் பெறுவோம் அப்படின்னு நான் உங்க எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன். இந்த மகா சிவராத்திரிக்கு சிவனின் அன்பை அமைதியான சூழலில் அனுபவம் செய்ய 1008 மணி நேரம் தியான சக்தியால் நிரம்ப பெற்ற 120ற்கும் மேற்பட்ட தமிழகம் முழுவதும் உள்ள பிரம்மா குமாரிகள் தியான நிலையங்களுக்கு பிப்ரவரி 14, 15 மற்றும் 16 தேதிகளில் வருகை தந்து ஆன்மீக அனுபவம் பெற அன்புடன் அழைக்கிறோம். இலவசமாக உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளவும். அற்புதமான ஓர் அருமையான அருள் நிகழ்வு. தமிழகத்தில் உள்ள அனைத்து பிரம்மகுமாரிகள் தியான நிலையத்தில் பிரம்மகுமாரிகள் தியான நிலையம் தமிழ்நாடு முழுவதும் அமைந்திருக்கிறது. அதில் 1008 மணி நேரம் அனைவரும் யோகம் செய்து அந்த ஆத்ம சக்தியை அங்கே அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அமைத்திருக்கின்றன. அந்த சக்தியை எல்லோரும் பெற வேண்டும் என்ற நல்ல உள்ளத்தால் வருகிற பிப்ரவரி 14, 15, 16 ஆகிய 3 நாட்களிலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து பிரம்மகுமாரிகள் தியான நிலையத்தில் அனைவரும் ஒன்று கூடுவர். அன்பே சிவமான அவன் பேரருளை நமக்குள் ஆத்மாவுக்குள் அமைத்துக் கொள்வோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நான் கார்த்திகேயன், டெல்லியிலிருந்து உங்களோடு பேசுகிறேன். பிரம்மகுமாரி இயக்கம் தொடங்கி 90 வருடங்களாகிறது. இந்த 90 வருஷத்தில் அவங்க பண்ணுற சேவை அபரிமிதமானது. கிட்டத்தட்ட 130 நாடுகளிலே பரவி 8000 சென்டர்ஸ்க்கு மேலே இந்த சகோதரிகளும் சகோதரர்களும் சென்டர்ஸ் நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. நான் மிக மிக பாராட்டுகிற ஒரு இயக்கம் இது. இப்பொழுது 90வது சிவஜெயந்தி என்கிற மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவனும் நானும் என்ற கருத்திலே தியானம் நடந்து கொண்டிருக்கிறது. 1008 மணி நேரம் தியானம் பண்ணியிருக்காங்க. அது இப்பொழுது சிவராத்திரி அன்னைக்கு சிவனும் நானும் என்ற ஒரு கருத்திலே அமைதியாக எல்லோரும் சேர்ந்து தியானம் செய்து இறைவனுடைய அருளை பெற்று நல்ல உடல் நலம், மலநலம், ஆரோக்கியத்தோடு எல்லோருடன் நன்று அன்போடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். எல்லோரும் இதில் கலந்து கொண்டு சென்ட்ரல் எங்கே வேணாலும் போகலாம். தமிழ்நாட்டில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து நீங்களும் பயன்பட வேண்டும். சமுதாய உலக நலனுக்காகவும் அமைதிக்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பணிவார்ந்த விண்ணப்பம். ஓம் சாந்தி. வணக்கம்.